இன்னைக்கு எக்ஸசைஸ் 30.5 பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஃபரன்ஷியேட் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஃபங்க்ஷன் நம்ம y இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்க போகிறோம். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த y வந்து u பை v ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது dy பை dx வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, v du by dx plus u dv by dx u ஒழுங்காக எழுதிடுறேன் divided by v ஸ்கொயர்னு வரும். இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் பண்ண போகிறோம். இங்கே கொஸ்டினில் வந்து u என்னவா இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. v என்ன இருக்குதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. du பை dx வந்து இங்கே என்ன வரும்னா 2x வரும். அதே மாதிரி dv பை dx வந்து இங்கே என்ன வரும்னா 1 வரும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். dy பை dx இஸ் ஈக்குவல் டு விக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 போடுறோம் இன்ட்டு 2x போடுறோம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 பெரிய டிவைட் போட்டு வி ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த 2x உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வருது. டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 2 பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. y இஸ் ஈக்குவல் டு சொல்லி இதை எடுத்துக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு 2x minus 1 divided by x square plus 1. As usual இதுவும் u by v மெத்தடில் தான் இருக்குது. y is equal to u by v இந்த மெத்தடில் இருக்குது. அப்போது dy by dx இதை சால்வ் பண்ண என்ன வரும்னா v du by dx plus u dv by dx divided by v square வரும். இங்கே u என்னவா இருக்குன்னா 2x மைனஸ் 1 இருக்குது. v வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. du பை dx என்ன வரும்னா 2. dv பை dx வந்து என்ன வரும்னா 2x. இப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். dy பை dx இஸ் ஈக்குவல் டு uக்கு பதில் du ஃபஸ்ட்டு வந்து v போடணும் இல்லையா, vக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 போடுறேன் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x வருது பை v ஸ்கொயருக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வேல்யூஸ் உள்ள மல்டிப்ளை பண்ண எழுதலாம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x வருது. the whole divided by x square plus 1 the whole square. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 வருது. டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு.
இதில் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 + x minus x square divided by x square plus 1 the whole square வருது. இதான் கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to x plus e power x கொடுத்துருக்காங்க by 1 plus log x இதான் கொடுத்துருக்காங்க. இந்த y என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா u by v ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போது dy by dx இதுக்கு என்ன வரும்னா அது நமக்கே தெரியும் v du by dx plus u dv by dx by v ஸ்கொயர் வரும். இந்த மெத்தட் வச்சு நம்ம சால்வ் பண்ணுறப்ப u ஓட வேல்யூ x plus e power x, v ஓட வேல்யூ 1 plus log x. இதில் du by dx என்ன வரும்னா 1 plus e power x. dv by dx சால்வ் பண்ணிங்கன்னா 0 plus 1 by x வரும். அதை 1 by xன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy by dx is equal to vக்கு பதில் நான் என்ன போடுறேன்னா 1 plus log x போடுறேன் into 1 plus e power x minus x plus e power x into 1 by x the whole divided by log x plus 1 the whole square. நெக்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் 1 2 இந்த 1 இந்த 2 இதெல்லாம் அழகாக உள்ள இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 plus e power x plus log x plus e power x log x minus 1 minus e power x by x வருது. the whole divided by x into log x plus 1 the whole square கிடைக்கும். இந்த x இங்கே வராது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் x வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸை நம்ம டினாமினேட்டரில் இந்த பிளேஸில் எடுத்து எழுதிடலாம். அப்படி எழுதுகிறப்ப டினாமினேட்டர் என்ன ஆயிரும்னா the whole divided by x into log x plus 1 the whole square மாறிடும். நியூமரேட்டரில் காமனாக எடுக்க முடிஞ்ச வேல்யூஸ்லாம் காமனாக எடுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x log x இதை காமனாக எடுக்கிறோம். இங்கே காமனாக எடுக்கிறப்போ 1 plus e power x வருது. இந்த எக்ஸை வந்து இங்கே இருக்கிற இந்த எக்ஸை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே இருக்கிற log x இதையும் காமனாக எடுக்கிறப்ப தான் நமக்கு 1 plus e power x கிடைக்குது. ப்ளஸ் மிச்சம் இருக்கிற வேல்யூஸில் e power x காமனாக இருக்குன்னு தெரியுது. அந்த e power x காமனாக இருக்கிறப்ப நமக்கு என்ன வரும்னா x minus 1 வரும். பிகாஸ் இந்த எக்ஸ் வந்து இங்கே இருக்கிற இந்த எக்ஸ் டேர்மை நம்ம அழகாக இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால் இந்த வேல்யூ கிடைக்குது. இதான் dy by dxக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்ளம் போயிடலாம். ஃபோர்த்து ப்ராப்ளமில் கொடுத்த கொஸ்டின் y is equal to எடுத்துடலாம். y is equal to e power x minus tan x divided by cot x
minus x power n. இந்த yஐயே நம்ம u by vன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ dy by dx என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v du by dx minus u dv by dx divided by v square வரும். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு u என்னவா இருக்குன்னா e power x minus tan x தான் இருக்குது. v என்னவா இருக்குன்னா cot x minus x power n தான் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப du by dx ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். e power x சால்வ் பண்ணுறப்ப e power x தான் வரும். மைனஸ் இந்த tan x சால்வ் பண்ணுறப்ப நமக்கு secant square x வருது. மைனஸ் secant square x இங்கே மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அடுத்து dv by dx கண்டுபிடிச்சிடலாம். dv by dx is equal to cot x சால்வ் பண்ணுற மைனஸ் cosecant square x மைனஸ் இந்த x power என்ன சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் nx power n minus 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். dy by dx is equal to ஃபார்முலா படி அப்ளை பண்ணோன்னா v அப்ளை பண்ணணும் v into du by dx. அப்போ என்ன வரும்னா cot x minus x power n வரும் ஃபஸ்ட்டு into e power x minus secant square x அடுத்து வருது ப்ளஸ் e power x minus tan x into cosecant square x plus nx power n minus 1 the whole divided by b square க்கு பதிலாக cot x minus x power n the whole square வரும். இதான் கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா yன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். let y is equal to ax square plus bx plus c divided by px square plus qx plus r. இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா u by v ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ dy by dx என்ன வரும்னா v du by dx plus u dv by dx the whole divided by v square வரும். இது படி பார்க்குறப்ப u is equal to ax square plus bx plus c b is equal to px square plus qx plus r. இதுபடி பார்க்குறப்ப du by dx அது என்ன வரும்னா 2ax plus b வரும். dv by dx என்ன வரும்னா 2px plus q வரும். இதை ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். dy by dx is equal to ஃபார்முலாவில் போடுறப்ப ஃபஸ்ட் என்ன வருதுன்னா p square plus qx plus r into 2ax plus b வருது மைனஸ் ax square plus bx plus c into 2 px plus q
q வருது. the whole divided by px square plus qx plus r the whole square. இதோட வேல்யூஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 2a px cube plus bpx square plus 2a qx cube qx square plus bqx plus 2a rx plus br minus 2a px cube minus aqx square minus 2b px square minus bqx minus 2pcx minus qc வருது. இது நியூமரேட்டர். டினாமினேட்டர் ஹோல் டிவைட் போட்டு என்ன வரும்னா px square plus qx plus r square வரும். இதில் எந்தெந்த வேல்யூஸில் கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம அழகாக கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ணுறப்ப நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருதுன்னா a qx square minus bp x square plus 2arx plus br minus 2pcx minus qc the whole divided by px square plus qx plus r square கிடைக்குது. இதே ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம காமனாக எடுக்கிறோம் வெளியில். அப்படி எக்ஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்தால் என்ன வரும்னா ஏக்யூ மைனஸ் பிபி வரும். ப்ளஸ் 2x காமனாக எடுக்கிறப்ப நமக்கு ஏஆர் மைனஸ் பிசி வரும். மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் வந்து பிஆர் மைனஸ் கியூசி, அதை அப்படியே எழுதிடலாம். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே எழுதிடுறோம். பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம்.